கடந்த காலத்தில் நான் சில பிழைகளை செய்திருக்கிறேன். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். என் நம்பகத்தன்மையை நானே நாசமாக்கிக் கொண்டேன். My credibility was totally destroyed. என்னுடைய அரசியல் வாழ்வின் நம்பகத்தன்மையை சுக்குநூறாகியது. எந்த அதிமுக பொதுச் செயலாளர் 19 மாதம் சிறையில் அடைத்தாரோ அதே அதிமுகவோடு உடன்பாடு வைத்ததை போன்ற ஒரு பிழையான, தவறான, மன்னிக்க முடியாத ஒரு முடிவு எடுத்திருக்கவே முடியாது. ஆனால் அந்த முடிவை எடுப்பதற்கு என்னோடு இருந்த தலைமை நிர்வாகிகள் அனைவருமே இன்று நம்மை விட்டு விலகி சென்றிருந்தாலும் தொழிலாளர் அணிக்கு தலைவராக இருந்தவரும் மூத்தவருமான அந்த அண்ணன் உட்பட அனைவருமே நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாது. 205 தொகுதிகளிலே அதிமுக ஜெயிக்க போகிறது. அவர்களோடு கூட்டு வைத்தால் 25 எம்எல்ஏக்களுக்கு குறையாமல் நாம் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் பிரவேசிக்கலாம். கட்சிக்கு புத்துயிர் வரும். கட்சியை வளர்க்க முடியும். இதை விட்டுவிட்டால் சந்தர்ப்பம் மீண்டும் மீண்டும் நம் கதவை தட்டாது. இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் எதிர்காலமே நமக்கு கிடையாது என்று அவர்கள் ஆணித்தரமாக சொன்னபோது திருச்சி திமுக மாநாட்டில் பேசுவதற்கு குறிப்புகள் எழுதி தயாராக என்னுடைய பயண பெட்டியிலே வைத்து உடைகளையும் எடுத்து வைத்துவிட்டு மலைக்கோட்டை துரித வண்டிக்கு பயணத்தையும் உறுதி செய்துவிட்டு 2:30 மணிக்கு கீழே பகல் உணவு அருந்தலாம் என்று வந்தபோது நம்முடைய முக்கிய தலைவர்கள், தலைமை அனைவருமே 10 நிமிடம் எங்களிடம் பேசிவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னதனால் இந்த முடிவை எடுக்க நேர்ந்ததற்கு நானே விளக்கம் தந்தேன். கலை உலகிலே பிரமாண்டமான திரைக்காவியங்களை தயாரித்த பாலச்சந்தர் அரங்கேற்றம் திரைப்படத்தில் தன் தம்பி மருத்துவக் கல்லூரியிலே படிக்க இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் தலைவரை சந்திக்க சென்ற அந்த பெண் நாசமாக்கப்பட்டதால் அதற்கு பிறகு கட்டணம் செலுத்துவதற்கு பணம் தயாரிக்க முடியாத நிலையில் தன்னையே அழித்துக் கொண்டாள், வழிதவறி போனாள். அப்படிப்பட்ட மோசமான முடிவுக்கு ஆட்பட்டு அவள் தன்னுடைய உடல் வாணிபம் செய்து தம்பியை டாக்டர் ஆக்குவதற்கு பாடுபட்டதால் கடைசியில் பைத்தியம் பிடித்தவளாக அவள் கொட்டடித்துக் கொண்டிருப்பதோடு அந்த காட்சி முடிந்துவிடும். நான் சொன்னேன், அரங்கேற்றம் கதாநாயகியை போல நான் ஆகிவிட்டேன். என்னை நானே என்னுடைய நம்பகத்தன்மையை அழித்துக் கொண்டு இந்த முடிவுக்கு வந்தேன் என்று சொன்னேன். இன்று வரை அது எங்கோ இமயம்போல் நிமிர்ந்திருக்க வேண்டியதா படுபாதாளத்துக்கு நான் போனேன். இந்த முடிவு அதனால் ஏற்பட்டது. அதற்கு பிறகு இனி மீண்டும் அப்படி எந்த விமர்சனத்துக்கும் ஆளாகிவிடக் கூடாது ஒரு முடிவை எடுத்தோம். ஏனெனில் 94 நான் வெளியேற்றப்பட்ட பிறகு வந்த கூட்டம் லட்சம் பேர், எழுச்சி பேரணியும் புறவாசல் கூட்டமும் 10,000 வாகனங்கள் அணிவகுக்க எங்கு போனாலும் பல்லாயிரக்கணக்கில் இன்றைய ஒரு நடிகருக்கு வருகிற கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் தமிழகம் எங்கும் நமக்கு வந்தது. ஆனால் ஆற்று வெள்ளம் வந்து வடிவது போல தோல்விகளுக்கு பிறகு அப்படியே வடிந்து திரும்ப போய்விட்டது. தவறில்லை, நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன். அடுத்த அக்னி பரீட்சை, நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல், நடக்க போகிற பேச்சுவார்த்தை, நடக்க போகிற தொகுதி பங்கீடு, இந்த அக்னி பரீட்சையையும் கடந்துதான் செல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் முடிவெடுத்த நாளிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் தோழமை கொள்வதென்று முடிவெடுத்த நாளிலிருந்து நம் இயக்கத்தில் யாரும் ஒரு இம்மி அளவும் திமுக கழகத்தையோ ஆட்சியையோ விமர்சிக்காமல், எந்த நிபந்தனையும் விதிக்காமல், எல்லா கட்சிகளிலும் நிபந்தனைகள் விதிக்கிறார். அவர்கள் உரிமை, இடங்கள் கேட்பது,
ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கேட்பது, அதெல்லாம் அவர்களுடைய உரிமை. அதிலே நான் குறைபட்டுக் கொள்ளவில்லை. ஆனால் நாம் எடுத்த முடிவுக்கு பிறகு எந்த விமர்சனத்தையும் முன்வைக்காமல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு புந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே ஒரு வார்த்தை நான் மட்டுமல்ல எவரும் எங்கும் பேசாமல் ஒரு கூட்டணி தர்மத்தை மறுமலர்ச்சி திமுகவை போல கடைபிடிக்கிற கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது என்ற நிலையை நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அந்த நிலையிலே நாம் உறுதியாக இருக்கிறோம்.